ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போலி மருந்து வழக்கில் சிபிஐ விசாரணை தள்ளி போவதற்கு அரசியல் குறுக்கீடு காரணமா? எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் கல்வித்துறையில் போராட்டம். புதுச்சேரியில் 1 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் நூதன முறையில் திருட்டு. கையும் களவுமாக பிடித்த மெய் காப்பாளர்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். போலி மருந்து தயாரித்து விற்ற வழக்கில் சிபிஐ விசாரணை தாமதத்திற்கு அரசியல் குறுக்கீடு காரணமா என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகளை 16 மாநிலங்களில் விற்பனை செய்ததாக பெரிய அளவிலான மோசடி கண்டறியப்பட்டது. புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கில் 2 தொழிற்சாலைகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட குடோன்களுக்கு சீல் வைத்தனர். முக்கிய குற்றவாளியான ராஜவள்ளியப்பன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அரசு அதிகாரிகள் உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற புதுச்சேரி ஆளுநர் பரிந்துரைத்ததை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி தனது விசாரணையை முடித்து ஆவணங்களை ஒப்படைத்த பிறகும் கடந்த 1 மாதமாக சிபிஐ விசாரணையை தொடங்காமல் இருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் வழக்கில் தொடர்புடையவர்கள் ஜாமீனில் வெளிவந்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் அரசியல் தலையீடு காரணமாகவே சிபிஐ விசாரணை தாமதமாவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கல்வித்துறை வளாகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி மீண்டும் ஆசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4 நாட்கள் போராடி வந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அழைத்து அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்திருந்தார். உறுதியளித்த 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படாமல் இருந்துள்ளது. இச்சூழலில் சமீபத்தில் கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தியுள்ளனர். கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து விரைவில் அனைவரும் பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உத்தரவாதம் அளித்திருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மேலும் நீண்ட நாட்கள் ஆகியும் பணி நிரந்தரத்திற்கான எந்த ஆயுத பணியும் செய்யப்படாத காரணத்தினால் அரசாங்கம் அளித்திருந்த உத்தரவாதம் தொடர்ந்து சாதகமாக அமையாத காரணத்தினாலும் ஆசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டம் கல்வித்துறை வளாகத்தில் மீண்டும் துவங்கினர். ஒப்பந்த ஆசிரியர்களா 292 ஆசிரியர்கள் புதுச்சேரி அரசாங்கத்துல கல்வித்துறையில பணியாற்றிட்டு வரோம். நாங்க கடந்த 6 வருடத்துல இருந்து 4 வருடமா ஒப்பந்த ஆசிரியர்களா பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறதுக்கு பல வழிகள் இருந்தும் பல வாக்குறுதிகள் கொடுத்தும் அதை நிறைவேற்றாம காலதாமதம் செஞ்சுட்டு இருக்கிறதால நாங்க இங்க நீதி கேட்டு எங்களுக்கான நியாயத்தை கேட்டு இங்க போராட்டத்துல உட்கார்ந்துருக்கோம். நீங்க எங்களுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி எங்களுக்கு சாதகமான முடிவுகளை சொல்லி எங்களுக்கு செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கும் போது அதிகாரிகள் இதுக்கு இடையூறா இருந்து உடன்பட்டு போகாததால அவங்களையும் நாங்க வலியுறுத்தி எங்களுக்கு பணி நிரந்தரம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு இந்த போராட்டத்தை நாங்க இதுக்கு தொடர்ந்து இடைவெளி விட்டு பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இதோட இந்த மாதிரி காத்திருப்பு போராட்டம் 3வது முறையா நாங்க உட்கார்ந்துருக்கோம். இது இல்லாம ஒரு நாள் போராட்டம் மாதிரி மனித சங்கிலி போராட்டம் ஒரு டேர்மா நாங்க பிரிச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே கவன ஈர்ப்பு போராட்டம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த தடவை பொங்கல் முடிஞ்சு எங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இது வரைக்கும் எந்த அணுகுமுறையும் இல்லாததால நாங்க மறுபடியும் காத்திருப்பு போராட்டத்துல உட்கார்ந்துருக்கோம் சார். புதுச்சேரியில் 5 பேரிடம் 1 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
ஏம்பலத்தை சேர்ந்த நபரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி அதிகாரி என கூறியுள்ளார். கிரெடிட் கார்டு வழங்குவதாக கூறி ஏடிஎம் விவரங்களை கேட்டுள்ளார். அதனை நம்பிய அவர் ஏடிஎம் விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்ணை மர்ம நபரிடம் பகிர்ந்துள்ளார். பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,15,334 ரூபாய் மாயமாகியுள்ளது. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் 30,000, அதே பகுதியை சேர்ந்த நபர் 9,500, மற்றொரு நபர் 5,250, மணவெளியை சேர்ந்த நபர் 8,000 என மொத்தம் 5 பேர் 1,68,084 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் நூதன முறையில் திருட முயற்சித்த இருவரை மெய் காப்பாளர்கள் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் மெய் காப்பாளராக பாஸ்கர் என்பவர் பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கோவில் வளாகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது முருகன் சன்னதி அருகே உள்ள உண்டியலில் 2 நபர்கள் குச்சியை உள்ளே விட்டு கிளறிக் கொண்டிருந்துள்ளனர். இதனை கவனித்த பாஸ்கர் மற்றொரு மெய் காப்பாளரான மணிகண்டனை அழைத்துக் கொண்டு இருவரையும் கையும் களவுமாக பிடித்தபொழுது குச்சியில் பபிள்காம் ஒட்டி வைத்து உண்டியலில் உள்ளே விட்டு அதில் ஒட்டும் பணத்தை திருடிக் கொண்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மெய் காப்பாளர்கள் இருவரையும் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் திருப்பட்டினத்தை சேர்ந்த ஜடாயுதபுரீஸ்வரர் திருநள்ளாறு சேர்ந்த வெங்கடேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் காரைக்கால் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பாரதிதாசன் அரசு கல்லூரியில் சிறப்பு கற்றல் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் முகாம் நடைபெற்றது. 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிப்பதை முன்னிட்டு பாரதிதாசன் அரசு கல்லூரியில் சிறப்பு கற்றல் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் முகாம் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. போக்குவரத்து ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் ஆர்டிஓ ரமேஷ் மற்றும் ஆர்டிஓ பிரபாகர் ராவ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இந்த முயற்சி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவித்தல், அத்தியாவசிய ஓட்டுநர் உரிமங்களை எளிதாக அணுகுவதை உறுதி செய்தல் மற்றும் பொறுப்பான சாலை நடத்தை குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இம்முகாம் நடைபெற்றது. மேலும் விண்ணப்பங்களை சுமூகமாக செயலாக்குவதை எளிதாக்கிய கட்டாய சோதனைகளை நடத்தி மற்றும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து பங்கேற்பாளர்களுடன் ஈடுபட்ட ஆய்வாளர் புவனேஷ் மற்றும் ஆய்வாளர் அண்ணாமலை ஆகியோரால் இம்முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய அதிகாரிகள் முறையான உரிமம் பெறுவதை ஊக்குவிப்பதன் மூலம் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து கல்வி கற்பிப்பதன் மூலமும் சாலை விபத்துகளை குறைக்க இதுபோன்ற முயற்சிகள் உதவுகின்றன என வலியுறுத்தினர். மேலும் இம்முகாமில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் ஊக்கமளிக்கும் எண்ணிக்கையை கண்டனர். அவர்கள் அனைவரும் வளாகத்தில் உள்ள வசதி மற்றும் அதனுடன் நடைபெற்ற தகவல் அமர்வுகளை பாராட்டினர். மேலும் பாதுகாப்பான வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குதல் என்ற கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக சாலை பாதுகாப்பு மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பரந்த அளவிலான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர். புதுவை பல்கலைக்கழகம் 51வது சர்வதேச புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக துணைவேந்தர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் ருமேனியா பாப்பேஷ் போல்யாய் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் சமத்துவம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு என்ற அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் துணைவள பகிர்வு, மாணவர் ஆசிரியர் பரிமாற்றங்கள், பல்துறை கல்விசார் இணை நிகழ்வுகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் என்றும் ஒப்பந்த கையெழுத்து நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை வகித்தார். மேலும் பாப்பேஷ் போல்யாய் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச கூட்டுறவு இயக்குநர் ஜெர்சியூ மிஸ்கோயூ இந்த ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு உறவுகள் மேம்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் இந்திய ஆய்வுகள் இயக்குநர் மிஹேலா கிளிக்கோர், பேராசிரியர் விக்டர் ஆனந்த்குமார், புரிந்துணர்வு ஒப்பந்த ஒருங்கிணைப்பாளர் லக்கிமாய் மிலி, பல்கலைக்கழக ஆங்கில துணைத் தலைவர் பினுசா காரியா, புதுவை ருமானியா பல்கலைக்கழக பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். 2 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஜனவரி 21ஆம் தேதி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். இதற்காக
அஜந்தா சந்திப்பின் அருகே ஊழியர்கள் திரண்டனர். மேலும் ஊழியர்கள் அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி செல்ல முயற்சித்துள்ளனர். அவர்களை சிறிது தூரத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியதோடு தொடர்ந்து தடையை மீறி செல்ல முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதில் 22 பெண்கள் உட்பட 60 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பொன்விழா நிறைவு மற்றும் 4வது மாநில மாநாடு 23ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. மாநாட்டின் முதல் நிகழ்வாக பெரியார் சிலை அருகில் இருந்து அரசு ஊழியர்களின் பிரம்மாண்ட பேரணி நடைபெறவுள்ளது. இந்த பேரணிக்கு அரசு ஊழியர் சம்மேளன ஆலோசகர் கிறிஸ்டோபர் தலைமை தாங்குகிறார். சம்மேளன நிர்வாகிகள் ஜவஹர், மகேஷ், உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். சம்மேளன அறக்கட்டளை உறுப்பினர்கள் சண்முகம், தெய்வசிகாமணி, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பேரணியை தொடங்கி வைக்கின்றனர். மாநாட்டின் தொடக்க நிகழ்வுகள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிகளில் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலமோகன் திடலில் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெறவுள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் மகளிர் மாநாடு, தொழிற்சங்க முன்னோடிகளுக்கு நினைவேந்தல் மற்றும் பாராட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். மேலும் இந்த மாநாட்டில் கௌரவ தலைவர் பிரேமதாசன், அலுவலக செயலாளர் செல்வகுமார், பொது செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் சிவஞானம், பொருளாளர் வானவரம்பன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் கீதா, கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொது செயலாளர் முனுசாமி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கத்தின் சம்மேளனம் கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் அரசு ஊழியர்களின் நலன்களுக்கும் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து பாடி வருகிறது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி சமுதாய சிந்தனையோடு அறக்கட்டளைகள், நீர்நிலைகளை பாதுகாத்தல், ரத்ததானம் உள்ளிட்ட கண்தானம் உள்ளிட்ட சமூக சேவைகளையும் ஆற்றி வருகிறது. இந்த அரசு சம்மேளனத்தின் 50 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 3 மாநில மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இதுவரும் ஜனவரி 23, 24, 25 ஆகிய தேதிகளில் 4வது மாநில மாநாடு 23 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் பெரியார் சிலை பாளையத்திற்கு அருகில் இருந்து அரசு ஊழியர்களின் எழுச்சி பேரணி புறப்பட்டு ஊசி வீதியில் உள்ள கண்மலை அடைந்து அங்கு பொது மாநாடு நடைபெற உள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலிய அதிகாரி பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 222 செவிலிய அதிகாரிகள் பணியிடத்திற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோருக்கு வரும் 26, 27ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கல்லூரியின் 4வது தளத்தில் நடைபெற இருக்கின்றது. 6 பேட்ச் வாரியாக சரிபார்ப்பு பணி நடைபெற இருக்கின்றது. சான்றிதழ் சரிபார்ப்பு வருபவர்கள் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வயது, பள்ளி, கல்வி தகுதி, செவிலியர் பட்டயம், பட்டம் உட்பட சான்றிதழ்கள், குடியுரிமை, இருப்பிடம், ஜாதி, மாற்றுத்திறனாளி, வருமானம், ரேஷன் கார்டு, புகைப்பட அடையாள அட்டை உட்பட சான்றிதழ்களுடன் வர வேண்டும் எனவும் நிர்ணயிக்கப்பட்ட நேரம், தேதியில் சரிபார்ப்புக்கு வர தவறும் விண்ணப்பதாரரின் தற்காலிக தேர்வு ரத்து செய்ததாக கருதப்படும் என கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில நகர பகுதிகளில் குடிநீரில் அதிக உவர்ப்புத்தன்மை உள்ள பகுதிகளில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடிநீர் வழங்கல் மையம் அமைக்கும் வகையில் மத்திய அரசின் சாஷி திட்டத்தின் கீழ் 7,20,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் சுமார் 11 லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனவரி 21ஆம் தேதி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர்
பக்தவச்சலம் உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர், கிளை செயலாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஸ்ரீ சத்ய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றத்தின் நிர்வாகி அமுதன் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீ சத்ய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகளை தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றத்தின் நிர்வாகியும் சமூக சேவகருமான அமுதன் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்வின் பொழுது திருக்கண்ணபுரம் ஊராட்சி செயலர் ராஜ இளங்கோ உடனிருந்தார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,190 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.